ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பஞ்சதசி இரண்டாவது அத்தியாயத்துல 36வது ஸ்லோகம். இரண்டாவது அத்தியாயத்துல 36வது ஸ்லோகம். சதாசீதி சப்தார்த்த பேதே வைகுண்யமாபதேத் அபேதே புனருக்தி ஸ்யாத் ஏவம் லோகே ததேக்ஷணாத். மா ஏவம் அப்படி படிக்கணும். மா ஏவம் லோகே ததேக்ஷணாத். வித்யாரண்ய முனி சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிற ஒரு மந்திரத்தை எடுத்து வச்சு, முக்கியமான ஒரு மந்திரம்னு பார்த்திருக்கோம். சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் ஏகம் அத்விதீயம். சத்து சதேவன சத்தேவ இதகும் அக்ரே ஆசீத் நாங்க சாந்தோக்கிய உபனிஷத்துல சொன்னவர். சத்து மீன்ஸ் பிரம்மம். சதேவ சோமிய, சோமியன கூப்பிடுறாங்க, பிரியமானவனே. இதம் அக்ரே, அக்ரேன இந்த சிருஷ்டிக்கு இதம் அக்ரே ஆசீத், இந்த சிருஷ்டிக்கு முன்பு சத் ஏவ பிரம்மம் மட்டுமே ஆசீத்து இருந்தது அப்படின்னு ஒரு வாதம், அப்படின்னு ஒரு மந்திரத்தை சாந்தோக்கிய உபனிஷத்துல நம்ம படிச்சோம். அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு பூர்வபக்ஷி அப்படிங்கிறது முதல்ல சத்துன்னா என்ன அப்படின்னா பிரம்ம. பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அதுக்கு ஒரு டெஃபினேஷன், வாட் இஸ் பிரம்ம அப்படின்னா, இட் இஸ் நாட் பார்த்திருப்போம். அதாவது அது வந்து ஒரு பொருளினுடைய பார்ட்டோ அல்லது ப்ராடக்டோ அல்லது ப்ராப்பர்ட்டியோ அல்ல. அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. அது எல்லா பக்கமும் வியாபித்திருப்பது. அதுதான் தன்னுடைய இருப்பை எல்லாத்துக்கும் lends its existence to all the things in the world. அதுக்கு வந்து இட்ஸ் நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிறது ஒரு வஸ்து தான் பிரம்ம. இது வந்து உலகம் இருந்தாலும் இல்லைனாலும் இட் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிற ஒரு தத்துவம், பிரம்ம தத்துவம். அது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்லேஷனுக்கு சிக்காது. இதுதான் பிரம்மத்தினுடைய பத்தின டெஃபினிஷன். என்னன்னு கேட்டா, இட் இஸ் நாட் த பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி. எதனுடைய பொருளுடைய ப்ராப்பர்ட்டியோ பார்ட்டோ கிடையாது. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. எல்லா பக்கமும் pervades all the world and இது lends its existence to all the things in the world. It is not limited by boundaries. It continue, இது வந்து உலகம் உலகம் அழிந்தாலும் இது continue to exist. அடுத்தது நம்மளுடைய கண்ணுக்கு, காதுக்கு, இந்திரியங்களுக்கு, டிரான்சாக்ஷனுக்கு இது கிடைக்காத தத்துவம் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை தான் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல சத்துங்கிற வேர்டை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா சத்து மீன்ஸ் இருப்பு, உண்மை, எக்ஸிஸ்டன்ஸ். அது மட்டும்தான் உண்மை. அதனால பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் சத்து. அந்த வேர்டை தான் சாந்தோக்கிய உபனிஷத்துல யூஸ் பண்ற இறைவன். அந்த சென்டென்ஸ் எடுத்து வச்சுதான் இப்ப நிராகரணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சென்டென்ஸ் நிராகரணம் பண்ணல, அதுக்கு அடுத்து அங்கேயே ஒரு பூர்வபக்ஷி கேட்பான், அப்படி இல்ல, சத்து கிடையாது, அசத்தேவ இதமு அக்ரே ஆசீத்து. அசத்துனா சூன்யவாதி. அவங்க என்ன சொல்றாங்க, புத்த மதம் அவங்களாம் சூன்யவாதிஸ். அவங்க என்ன சொல்றாங்க, சத்து கிடையாது, அசத்தேவ இதகும் அக்ரே ஆசீத்துன்னு சென்டென்ஸ் சூன்யவாதிகளுடைய. இப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த சூன்யவாதிகளுடைய அவர்களுடைய வாதத்தை நிராகரணம் செய்கிறார் வித்யாரண்ய முனி. அவருடைய வாதம் என்ன, அசத்தேவ இதகும் அக்ரே ஆசீத்து. இப்ப நிறைய ஸ்லோகங்கள் நம்ம நிராகரணம் பார்த்துட்டோம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார், இந்த இடத்துல அவர் எப்படி பூர்வபக்ஷி என்ன சொல்றான்,
சத்து இருக்கிறது. அவங்க எப்படி நாம் நிராகரணம் பண்ணாரு வித்யாரண்ய முனி? அசத்து ஆசீத்துன்னு சொல்றியே, அசத்துனா ஒண்ணுமே இல்ல, ஆசீத்துனா இருந்தது, ரெண்டும் முரண்படுது. அசத் இல்லாத ஒன்று இருந்ததுன்னு எப்படி நீ சொல்லுவ? சோ நீ சொல்ற சென்டென்ஸ் தப்புன்னு ஃபர்ஸ்ட் நிராகரணம் பண்ணிடுவாரு. யாரு? வித்யாரண்ய முனி அசத்து ஆசீத்துங்கிற 2 வேர்டு எடுப்பாரு. அசத்து அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஆசீத்துன்னு இருக்குது. இது எப்படி நீ உன்னுடைய பொருளா இருக்கு என்ன? இப்ப வார்த்தைகளை பார்க்கும்போது முரண்பாடான வார்த்தைகளை ஒன்னா போட்டு நீ பேசிட்டு இருக்கிற. அசத்துனா ஒண்ணும் இல்லாதது இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதே இல்லைன்னு ஆயி போச்சு, அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நெகேட் பண்ணி முடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் பூர்வபக்ஷி எழுந்துச்சு என்ன சொல்லுவான்? சரி ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீ சொல்றது மட்டும் என்ன தப்பு? நீ சொன்னது மட்டும் எப்படி கரெக்ட்? சத்தேவ இதகும் அக்ராசித்துன்னு சொல்றீங்க இல்லையா? சத்தேவ, சத்து இருந்தது. இந்த வேர்டு சத்து ஆசி, அவங்க எதை நாம நெகேட் பண்ணணும்? அவங்களது அசத்து ஆசீத்து, ஒண்ணுமே இல்லாத இருந்ததுன்னு சொல்றத வித்யாரண்ய முனி சரி அங்க நெகேட் பண்ணிடுவார். சாந்தோக்கிய உபனிஷத்திலே நெகேட் பண்ணா வித்யாரண்ய முனி விளக்கமாக நமக்கு நெகேட் பண்ணுவாரு. அசத்துன்னு ஒண்ணு இல்லாதது இருக்கிறத நெகேட் பண்ணியாச்சு. இப்போ பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்? அப்படி என்னது நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா உன்னதும் தானே தப்பு. ஏன்? சத்து இருக்கிறது, சத்து இருக்கிறது அப்படின்னா சத்துனாவே இருக்கிறதுங்கிறீங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு இருக்கிறது போடுறீங்க. அப்ப இருக்கிறது இருக்கிறதுன்னு என்ன புனருக்தி தோஷம் அல்லவா? எதுக்கு அதை 2 தடவை சொல்றது? அப்ப அங்க என்ன வந்துருது? உங்கள் அறியாம நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் அத்வைதம் அத்வைதம், இரண்டற்ற பேதமற்ற ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்களே இப்ப என்ன கொண்டு வர்றீங்க? இருக்கிறதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னு போட்டு துவைதத்துக்குள்ள வர்றீங்க. அப்படிதான் அவனுடைய வாதத்தை அவன் ஆரம்பிக்கிறான், சூன்யவாதி. இப்ப அவனுடைய அந்த வாதத்தை இப்ப நிராகரணம் செய்ய போறான். சூன்யத்திலிருந்து தவறு என்றால் அவன் சொல்றது சூன்யத்திலிருந்து வந்தது தவறுன்னு சொன்னீங்கன்னா சத்திலிருந்து சொல்றதும் தப்புதான். இது யாரோட வாதம்? பூர்வபக்ஷியோட வாதம். அதுக்குதான் இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்ய முனி அவனுக்கு பதில் சொல்றார். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், யாருக்கு யார் பதில் சொல்றா. சூன்யவாதிக்கு வித்யாரண்ய முனி இப்போ பதில் சொல்றார். சூன்யவாதியோட வாதம் என்ன? எப்படி நீ அசத்து இருக்குதுன்னு சொல்றது நீ தப்புன்னு சொன்னியோ, அதே மாதிரி சத்து இருக்குதுன்னு சொல்லும் போதும் அதுல புனருக்தி தோஷம் வருது அப்படின்னு சொல்லி அவன் நெகேட் பண்ண சொல்றார். இப்ப அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன? ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு சத்து ஆசீத்தி இது மீனிங் எழுதிக்கலாம். சத்துனா இருப்பு, பிரம்மம், ஆசீத்து இருக்கிறது. இப்ப அவன் அந்த வேர்டு எடுக்கிறான். நீ என்னை நெகேட் பண்ணில, என்ன வேர்டு சொல்லி என்ன? நான் சொன்ன வார்த்தை என்ன நீ நெகேட் பண்ண? அசத்து ஆசீத்து, அது தப்புன்னு சொன்னீல. சரி விடு, நீ சொல்றது மட்டும் என்ன கரெக்ட்? நீ என்ன சொல்ற? சத்து ஆசீத்துன்னு சொல்றீல, ஆசீத்துன்னு இருந்தது. இதி உன்னுடைய அது கொட்டேஷன்ல போட்டுக்கலாம். சத்து ஆசீத்து இதி அப்படி நீ சொல்ற இல்லையா? சப்த அர்த்த பேதே சதி, 2 சொல்லு யூஸ் பண்ணிட்ட, 2 சொல்லுக்கும் வேறு வேறு மீனிங். சப்த அர்த்த பேதே, 2 சொல்லுக்கும் சப்தத்துக்கும் அர்த்தம் பேதம் பேதம்னா வேறுபாடு இருந்ததுன்னா 2 வேர்டு யூஸ் பண்ணல. பூர்வபக்ஷி கேக்குறான் சத்து ஆசீத்து 2 வேர்டு யூஸ் பண்ண இல்லையா? 2க்கும் அர்த்தத்தில் பேதம் இருந்தால், சதி சப்தமி, வேதே சப்தமி சதி சப்தமி, அர்த்தம் இருந்தால் என்ன தோஷம் வருங்கிறான்? வைகுண்யம் ஆபதேத்து, வைகுண்யம் ஆபதேத்து. வைகுண்யம் என்ன? துவைதம், இருமை. வைகுண்யம் மீன்ஸ் துவைதம், இருமை. ஆபதேத்து ஏற்பட்டு விடுமே. நீ என்ன சொல்ற? அத்வைதம் அத்விதீயம் ஏக்கம் ஏவ அத்விதீயம் நீ சொல்லி அத்வைதம் தான் எங்களோட பிலாசபின்னு சொல்றியே. இப்ப 2 அர்த்தம், சத்துக்கு ஒரு அர்த்தம், ஆசீத்துங்கிற 2 சொல்லுக்கு 2 வந்துருச்சு அப்படின்னா பிரம்மத்தை தவிர்த்து இன்னொன்னுங்கிற துவைதம் வந்துருமே, வேதம் வந்துருமே. அப்படின்னு சொல்றான். 2க்கும் பேதம் இருந்தா, சப்போஸ் 2க்கும் பேதம் இல்லைன்னா அதையும் அவனே சொல்றான்.
அபேதே சதி. சதி நாம ஆட் பண்ணிக்கிறோம். அபேதே. இப்ப சப்போஸ் சத்து ஆசித்து இது 2 வேர்டு மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி பூர்வபக்ஷி நெகேட் பண்றான்? சத்துன்னு ஒரு பொருள், சத்துங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள், ஆசித்துங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருந்தா அங்க என்ன வந்துருது? இருமை வந்துருது. சரி, ஓகே. நீ 2க்கு பேதம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அபேதே சதி. சத்தும் ஒண்ணுதான், இருக்கிறது ஒண்ணுதான், நீ ஒரே அர்த்தம் 2 சொற்களுக்கும் ஒரே அர்த்தம் என்று நீ கூறினாய் என்றால் அபேதே சதி. 2க்கும் ஒரே அர்த்தம் என்று நீ கூறினாய் என்றால் என்ன தோஷம் வரும்? புனருக்தி சியாத்து. புனருக்தி தோஷம் வரும் அப்படின்னு சொல்றோம். புனருக்தி தோஷம் வந்துரும். ஒரே அர்த்தத்தை புனருக்தி தோஷம் என்ன நான் சொல்றேன், புனருக்தி தோஷம் வரும். அதாவது புனருக்தி தோஷம் அப்படின்னா சொன்ன சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லுவது புனருக்தி தோஷம். வீட்லயே நம்ம வீட்டுல பெரிய சண்டை வர்றது இதுலதான். புனருக்தி தோஷம் தான் மத்தவங்களுக்கு எரிச்சல் வரும். புனருக்தி தோஷத்தை நம்ம பயன்படுத்திட்டீங்க வாழ்க்கையில பேசும்போது. இப்போ குழந்தை இருக்கிறாங்க, இப்ப படி அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த சொல்லுக்கு அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். படிங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியாதா என்ன? புரிஞ்சிடும். திருப்பி பாக்குறோம், கொஞ்ச நேரம் அவங்க உட்காரல, திருப்பி என்ன சொல்றோம்? படி படி. அப்ப அது என்னது? அந்த சொல்ல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? திருப்பி திருப்பி சொல்றது படி படி படி. ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அதே சொல்ல போட்டு படி படிக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன வரும்? எரிச்சல் உச்ச கட்டத்துக்கு வரும். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு? இப்ப நீங்க வந்து வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது புனருக்தி தோஷம் பல இடத்துல தோஷமா இருக்காது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப என்ன பண்றோம்? மெடிடேஷன் பண்றோம். ஓம் ஐம் கிரீம் கிளீம் சொல்றோமா இல்லைங்களா? அந்த சொன்ன சொல்லையே தானே திருப்பி திருப்பி சொல்றோம். அங்கேல கோபம் வராது. அங்க வந்து அது கரெக்ட். அதான் சொல்றாரு வித்யாரண்யம்னு. என்ன சொல்றாரு? சில இடத்துல அது தேவைப்படும். எந்த தேவை புரிஞ்ச குழந்தைக்கு திருப்பி திருப்பி சொல்லும் போது அது தப்பாகுது. உன்னையே சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாத. அந்த வேர்டு அடிக்கடி சொல்லு. சொன்னதே திருப்பி திருப்பி ஏன் சொல்லிட்டு இருக்கிற? அதுல புனருக்தி தோஷம். இப்ப அதையே வந்து உபாசனை தியானம் பண்றோம், ஒத்து வராது. அங்க என்னதான் பண்ணணும்? சொன்னதையேதான் திருப்பி சொல்ற பேரு என்னது? தியானம். அங்க போய் திருப்பி திருப்பி ஓம் நம சிவாய சொன்னோம்னா புனருக்தி தோஷம் வருதுன்னு சொல்லக்கூடாது. சோ வாழ்க்கையில எங்கெங்க புனருக்தி தோஷம் இல்ல, பழக்கத்துல அது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு இப்ப புரிய வைக்கிறார். தியானம் மட்டும் இல்லைங்க. இப்ப கிளாஸ் எடுக்கிறோம் நாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியலின்னு சொல்லி நாங்க திருப்பி சொல்லணும். இப்ப நான் ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன். நீங்க சிஷ்யர்கள் வந்து எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரி, இன்னொரு தடவை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சிஷ்யர்கள் என்ன பண்றீங்க? புரிஞ்சுதுன்னு சொல்ல மாட்டீங்க, புரியலின்னு சொல்ல மாட்டீங்க, கம்முன்னு உட்காந்துக்குவீங்க. அப்ப எங்க நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. என்ன பண்ணி ஆகணும்? புரிஞ்சுதுன்னு தெரியாது, புரியலின்னு தெரியாது. சரி, புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டுட்டு போகவும் முடியாது. இல்ல புரியலின்னு சொல்லி அப்ப எதுல எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? திருப்பி சொல்லலாமான்னு நினைக்கும் போது புரிஞ்சிருச்சுன்னு எடுத்தோம்னா புரியாதவங்களுக்கு கஷ்டம், புரிஞ்சவங்களுக்கு ஓகே, நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிருவோம். புரியாதவங்க இருப்பாங்களே, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாம மாஸ்க் போட்டிருக்கவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மாஸ்க் போட்டவங்க தான். அப்ப நம்ம என்ன பண்ண ஆகணும்? குருங்கிறவங்க திருப்பி அத சொல்றோமா இல்லையா? பிரம்ம தத்துவம், சத்து அசத்து ஆசித்து இத அக்ரே இது எல்லாம் திருப்பி திருப்பி மாயா தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன, ஏன் திருப்பி திருப்பி சொல்றோம்? சிஷ்யர்களுக்கு அது புரியலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், புரிஞ்சுதோ புரியல நமக்கு தெரியாது, அந்த நிலையில் குரு என்ன பண்றாரு? திருப்பி திருப்பி சொன்னதே அரைச்சமாவே அரைக்கிறாருங்கிற தோஷம் அங்கு வராது. தியானம் பண்ணும் போதும் புனருக்தி தோஷம் கிடையாது. ஒரு குரு கிளாஸ் எடுக்கும் போதும் அங்க புனருக்தி தோஷம் கிடையாது. திருப்பி திருப்பி சொல்ல சொல்லதான் கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். ஏன்னா உங்களுக்குள்ள குவாலிபிகேஷன் கம்மியா இருக்கும்போது கம்மியா தான் புரியும். உங்களுக்குள்ள நீங்க தரத்தை உயர்த்தி கொள்ள புரியறது கொஞ்சம் லெவல் வந்து கண்டிப்பா அதிகமாகும். உங்களுக்குள்ள குவாலிபிகேஷன் வந்துருச்சா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு குரூப் தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? சொன்னதையே அரைச்சமாவையே அரைக்கிறதா புனருக்தி தோஷம்.
ஏன் எப்ப பார்த்தாலும் சொன்னதே சொல்ற, அரைச்சமாவே அரைக்காதுன்னு சொல்ற பாத்தீங்களா, அதுதான் புனருக்தி தோஷம். இப்ப இவ என்ன சொல்ற, சோ என்ன சொல்றா, இப்ப நம்ம என்ன சொன்னோம், புனருக்தி தோஷங்கிறது சில இடத்துல அது தேவைப்படும். ஒரு தியானம் பண்ணும்போது சொன்னதே திருப்பி சொல்லு. ஒரு குரு பாடம் நடத்தும் போது அந்த இடத்துல பாருங்க, குரு சொன்னதே திருப்பி சொல்லும் போது அது தோஷம் அல்ல, அது உபதேசத்துக்காக, அது ஒரு அலங்காரம். இட் இஸ் நாட் தோஷம். திருப்பி சொல்றது அதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா, நம்ம புழக்காட்டத்துல லாங்குவேஜ்லயே பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய வேர்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வேர்ட் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம அது அவரே சொல்ல போறாரு. அடுத்த ஸ்லோகத்துல அவரே சொல்ல போறாரு. லாங்குவேஜ்ல ஒரு புழக்காட்டத்துல நம்ம பேசும்போது திருப்பி திருப்பி சொல்றது. பஸ்ல எப்படி வந்த? ஸ்டாண்டிங்ல நின்னுட்டு வந்தேன். பஸ்ல எப்படி வந்தீங்கன்னா ஸ்டாண்டிங்ல நின்னுட்டு வந்தேன். யோசனை பாருங்க. பின்னூசி எங்க? சொல்றோமா இல்லையா? பின்னுன்னு என்ன, ஊசின்னு என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். பின்னூசி காணோம். யோசனை பாருங்க. அப்புறம் நடு சென்ட்ரல் இருக்குது வீடு. நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் சென்டர். நடு சென்டர்ல இருக்கு வீடு. பின்னூசி. இந்த மாதிரி நம்ம வழக்கத்துல நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்க ஆழ்ந்து அதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. இப்ப வித்யாரணி மூளை குடைஞ்சு விடுறாரு. ஏய் நீ எங்கெங்க நீ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீன்னு பாரு. இது வந்து உடனே கேட்கறவங்க ஏத்துமா நிக்கிறவங்க என்னது, ஏப்பா யாராவது நம்ம ஸ்டாண்டிங் நின்றுட்டு வந்தங்க அப்படின்னா யாராவது நம்மளை கூப்பிட்டு ஏப்பா ஸ்டாண்டிங்னா நிக்கிறது ரெண்டையும் சேர்த்து ஒன்னா சொல்றீங்க, யாராவது நம்மள கேட்கறாங்களா என்ன? புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான். என்ன நாங்க பேச்சு அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சா சரி, அவ்வளவுதான். அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம், என் ரெண்டுக்கு ஒரே அர்த்தம். சில டிக்கெட்ல அப்படிலாம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம தேவையில்லை. இலக்கண கம்யூனிகேஷன்ல அதிகம். இப்ப குழந்தை ஒண்ணு பேசுது, பிறந்த குழந்தை ஒரு இப்பதான் பேசி பழகுது. சாப்பிடுறியா அப்படின்னா நாளைக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும். இலக்கண பிள்ளையோட நாளைக்கு நான் சாப்பிட்டேன். நீங்க அந்த குழந்தைகிட்ட போய் இலக்கணம் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஓ அந்த குழந்தைக்கு பசி இல்ல சாப்பிட்டேங்குது. இப்ப வேண்டாங்கிறதுக்கு அதை என்ன சொல்லுவோம், நாளைக்கு நான் சாப்பிட்டேன். சோ பசி இல்லைன்னு சொல்ல தெரியாது. பசி இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த குழந்தை ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது. அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன புரிஞ்சுக்கும், ஓ இந்த குழந்தைக்கு இப்ப பசி இல்ல, பசி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் வந்துங்க லைஃப்ல புழக்காட்டத்துல ரெகுலரா இதுல போய் என்ன கண்டுபிடிச்சிட்டு கூடாது, குறை கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கக்கூடாதா. இப்ப என்ன பண்றாரு வித்யாரணி, அதை எடுக்கிறாரு, வித்யாரணி அதை எடுக்கிறாரு. இப்படி நீயும் தான் உன்னுடைய வாழ்க்கையில புனருத்தி தோஷத்தை இப்ப பூரபக்ஷி தியானம் பண்றியா இல்லையா? சரி, குருகிட்ட பாடம் படிக்கிறியா இல்லையா? எஸ். லாங்குவேஜ்ல ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு வந்தேன்னு சொல்றியா இல்லையா? எஸ். அப்ப அதெல்லாம் என்ன, ஏன் அதெல்லாம் தப்பு இல்ல? கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு ஆயிருச்சு அப்படின்னா அதெல்லாம் தப்பு கிடையாது. அத மாதிரி வித்யாரண்யமுனி என்ன சொல்றாரு, இப்ப ரெண்டு சொன்னா இல்லையா, சத்து ஆசியத்துங்கிறது ரெண்டு சொல்லுக்கும் நடுவுல பேதம் என்பது நீ சொல்ற மாதிரி கிடையாது. அதை ஒத்துக்கிறாரு. பேதம் ரெண்டுக்கு கிடையாது. அது வந்து ஓகே. அபேதம் ரெண்டுக்கு பேதம் இல்லாமல் புனருக்தி தோஷம் நீ சொன்ன இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, மா ஏவம் அடுத்த மீனிங் எழுதிக்க. இப்படி சந்தேகிக்காதேங்கிறார். தேவையில்லாம குழப்பத்தை சிந்திச்சிட்டு இருக்காத. மா ஏவம் ததா லோகே ஈக்ஷனாத்து. மா ஏவம் மான டோன்ட், இந்த மாதிரி சந்தேகம் கொள்ளாதே. ஏவம் என்ன, இந்த மாதிரி. மா எதுக்கு எடுத்தாலும் உட்கார்ந்து சந்தேகப்படாத. புனருக்தி தோஷம் தோஷம்தான் ஏத்துக்கிறேன், ஆனா அதுல தப்பு கிடையாதுங்கிற. திருப்பி சொல்றது ஒரே பொருள் தான், ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே பொருள் தான், அதுல தப்பு கிடையாது. ததா லோகே ஈக்ஷனாத். இப்ப நான் சொன்ன இடத்துல எல்லாம் ஒரு டீச்சிங் பண்ணும்போது அல்லது ஒரு ஜபம் பண்ணும்போது அல்லது ஒரு லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் உலக மக்கள் ஈக்ஷனாத்துனா ததா அந்த மாதிரி, லோகே இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்றது என்பது லோகே இந்த உலகத்தில் ஈக்ஷனாத்து காணப்படுகிறது. அதெல்லாம் ஏத்துட்டு ஜனங்க போயிட்டுதான் இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்புன்னு யாரும் சொல்லுவது கிடையாது. இப்போ ரெண்டும் ஒரே பொருளுங்கிறத அவன் சொன்னதை வித்யாரண்யமுனி ஏத்துக்கிறார். ஆமா, ரெண்டுக்கும் ஒரே பொருள், ஆனா அது புனருக்தி தோஷம் அல்ல. ரெண்டுக்கு வேற வேற அர்த்தம் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் நெகேட் பண்ணிடுறாரு, அது தப்பு. ரெண்டுக்கு ஒரே பொருள் சொன்ன இல்லையா, அது கரெக்ட். ஆனா அதனால புனருக்தி தோஷம் வராது. அதாவது இலக்கணம் லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா வெறும் இலக்கணத்தையே புடிச்சுக்கிட்டே
தர்க்கம் பேர், அது பேர் தர்க்கம். இலக்கணத்தையே புடிச்சுட்டு நீயே புரிஞ்சுட்டு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எப்ப நாம வந்து ஒரு ஒரு பிழையான வாக்கியங்கள் அமையும் போது திருத்தணுமே தவிர இந்த மாதிரி வாக்கியங்கள் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் வித்யாரண்ய முனி. அடுத்தது கர்த்தவியம். அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. வாழ்க்கையில நம்ம பேசும்போது எந்தெந்த இடத்துல சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றோம், ஆனா அது ஒரு பிரச்சனையா இல்லைங்கிறதுக்கு இப்ப அவரே, நான் சொன்னதுல ஸ்டாண்டிங் நின்று வர்றது மாதிரி இப்ப அவரே உதாரணம் கொடுக்குறாரு. வித்யாரண்ய முனியே நம்ம சொல்றோம், நாம அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க பாரு, எங்கெங்க சொல்றோமாமா? கர்த்தவியம் குரு தேவாக்கியம் ப்ரூதே தாரியஸ்ய தாரணம் இத்தியாதி வாசனா விஷ்டம் பிரத்யாசீத் சதீதி ரணம். எப்படி பிரதி பிரிச்சு சொல்றேன், மீனிங் எழுதிக்கும் போது பிரிச்சுக்கலாம். கர்த்தவியம் குருத்து, எந்தெந்த இடத்துல வாழ்க்கையில நாம சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம், அரசமாவிய அரைக்கிறோம். எந்தெந்த இடத்துல? கர்த்தவியம் குருத்தே, செயலை செய்கிறேன். செயல்னால செய்யறதா இருக்கு, செஞ்சாதான் அதுக்கு பேர் செயலே வருது. செயலை செய்கிறேன்னு என்னது? ரெண்டு ஒரே அர்த்தம் தான். செயல்னா எப்போ செஞ்சீங்கன்னா தான் செயலே ஆகுது. அப்ப செயலை செய்கிறேன் அப்படிங்கிற ரெண்டு என்னது? ஒரே அர்த்தம் தான். ஆனா திருப்பி திருப்பி சொல்றோம். பஸ்ல ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு வந்தேன்னு சொல்ற பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அவருக்கு எக்ஸாம் கொடுக்குறாரு. கர்த்தவியம் குருத்தே, செயலை செய்கிறேன். இன்னொன்னு வாக்கியம் புரூத்தே, சொல்லை சொல்கிறேன். சொன்னாவே சொன்னாதான் சொல்லாகும். நீங்க எதையுமே பாருங்க, சொன்னீங்கன்னா தான் சொல்ல ஆகும். சொல்லை சொல்கிறேன், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். வாக்கியம் புரூத்தே. ஃபர்ஸ்ட் கர்த்தவியம் குருத்தே, செயலை செய்கிறேன். வாக்கியம் புரூத்தே, வாக்கியத்தை, வார்த்தையை, சொல்லை சொல்கிறேன். இன்னொன்னு கொடுக்குறாரு, தாரியஸ்ய தாரணம், சுமையை சுமக்கிறேன். சுமைனாவே சுமந்தாத்தான் அதுக்கு பேரே சுமை. ஒரு சுமை அது வந்து இப்படி நிலத்துல வச்சு அது பேர் சுமை அல்ல. அது எடுத்து நீங்க சுமக்கும் போது அது சுமையின் பேரே வரும் இல்லைங்களா? அது நிலம் தூக்கி வச்சு போய், அப்போ சுமையை சுமக்கிறேன்னு என்ன அர்த்தம்? சுமையை சுமக்கிறேன், சுமந்தாத்தான் அது என்ன ஆக போகுது? சுமையாக போகுது. இந்த மாதிரி சுமையை சுமக்கிறேன். மூணு உதாரணம் கொடுக்கிறார். செயலை செய்கிறேன், சொல்லை சொல்கிறேன், சுமையை சுமக்கிறேன் இத்தியாதி. இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்ப்பா அப்படிங்கிறது. வாசனா விஷயம் பிரதிஷ்டம் பிரதி இத்தியாதினா இது போல. வாசனா விஷ்டம் பிரதி, இப்படிப்பட்ட வாசனைகளுடன் கூடியவன். என்ன எப்படிப்பட்ட வாசனை? சொன்னதையே திருப்பி சொல்ற வாசனைகளுடன் கூடியிருக்கிற ஒருத்தனை. இப்படிப்பட்ட வாசனா விஷ்டம் பிரதி, பிரதினா அவனை நோக்கி. பிரதி ஆசீத்து சத்து, சத்து ஆசீத்து, ஆசீத்து சத்து. அதான் அந்த இடத்துல பிரிச்சு எழுதணும். பிரதி, இந்த வேர்டு எப்படி பிரிக்கணும்? பிரதி ஆசீத்து சத்து. பிரிக்கலைன்னா அங்க ஒண்ணும் புரியாது. சத்து ஆசீத்து என்று இதி ஈரணம். சத் அசத் ஆசீத்து சத்து இதி ஈரணம். அவ்வளவு பெரிய வேர்டு ஒன்னு எழுதியிருக்காங்க. பிரதியோட சேர்த்துக்கணும். பிரதி ஆசீத்து சத்து இதி ஈரணம். எல்லாம் சேர்ந்து ஒரே வேர்டை எழுதியிருக்காங்க சமஸ்கிருதத்துல. பிரிக்கிறோம், அவ்வளவுதான். ஆசீத்து சத்து, சத்து இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. யாரை பத்தி சொல்றோம்? இந்த மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க அந்த வாசனையுடன் கூடிய ஒருவனை நோக்கித்தான் சாஸ்திரம் சொல்லுதே தவிர இதுல தப்பு அவன் புரிஞ்சுக்குவான். நீங்க தான் கிளப்பிட்டு இருக்கிற. அவன் சொல்றவன் அவன்லாம் கேட்கறவன்லாம் புரிஞ்சுக்குவான். நீ குதர்க்கமா இதை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காத.
அடுத்தது 38வது ஸ்லோகம். காலாபாவே புரேத்யுக்திஹி காலவாசனயா யுதம் சிஷ்யம் பிரத்யேவ தேனாத்ர த்விதீயம் நஹி ஷக்யதே. அத மறுபடியும் எம்பசைஸ் பண்றாரு. எது சொல்றதையே திருப்பி சொல்றதுங்கிறது சில இடத்துல தேவைப்படும், சில பேர்த்துக்கு தேவைப்படும். ஒரு குரு சிஷ்யனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தேவைப்படுது அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிறார். இப்ப கால தத்துவத்தை பத்தி இவர் எடுத்துக்கிறார். இப்ப பிரம்ம தத்துவம் காலத்தை கடந்தது. காலாதீதக ஒரு வேர்டு இருக்கு பாத்தீங்களா சாஸ்திரத்துல. பிரம்ம தத்துவங்கிறது காலத்தை கடந்தது. நீங்க பாருங்க, எல்லா வேர்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே வருவோம். இந்த காலாதீதக புரியறதுக்கு ரொம்ப குவாலிபிகேஷன் மைண்ட் தேவைப்படும். சமாதி சக்த சம்பத்தி அதிகமாகத்தான் உங்களுக்கு அந்த காலாதீதவே புரியும். அது வரைக்கும் என்னன்னே புரியாது. ஏன்னா நம்ம காலத்துக்குள்ளேயே தான் இருக்கிறோம். அதை கடந்து வர நமக்கு தெரியாது. ஒரு பிறப்பு, இறக்குறது, வாழ்றது, எல்லாம் உலகம் தோன்றுனது எல்லாம் நம்ம காலத்துக்குள்ள அவ்வளவு உள்ள நம்ம ஆழமா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த உலகத்தை. அப்ப காலத்தை கடந்த தத்துவம் போது புரியறது ரொம்ப கஷ்டம். அதான் அவரே சொல்றாரு. என்ன சொல்ற மீனிங் எழுதுங்க. கால அபாவே காலமே இல்லாத போது. காலம்னு ஒண்ணு சத்தியம் கிடையாது. காலம் வித்தியா. அத கால அபாவே. காலம் ஒண்ணு, காலம் என்பது உண்மை தத்துவம் அல்ல. அதாவது என்ன வேர்டு சொல்றாருன்னா, அக்ரே அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்லையா? இந்த உலகம் சிருஷ்டி செய்வதற்கு முன்பு அக்ரே. அந்த வேர்டை இப்ப நெகேஷன் பண்றான். என்ன நெகேஷன் பண்றாரு? என்னன்னாங்க, இப்ப காலம் ரெண்டு வேர்டு, பிரம்ம காலம். அவன் என்ன சொல்றான்? பிரம்மம்னு ஒண்ணு, காலம் அக்ரே ஆசித்துன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அவன் என்ன சொல்றான்? காலம்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப காலத்து அக்ரேனா எதுல? இந்த காலத்துக்கு சிருஷ்டி செய்யற காலத்துக்கு முன்பும் போது அவன் என்ன சொல்றான்? அப்ப துவைதம் வருதா இல்லையா? ஏன் பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, காலம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த காலத்துக்கு அந்த காலத்துல அந்த அக்ரே, அப்ப ஒரு காலத்துக்கு உட்பட்டதா பிரம்ம தத்துவம். ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொன்ன பாருங்க, இந்த கான்செப்ட் புரியறது ஏன் புரியாதுன்னா, நம்ம எதுக்குள்ள மூழ்கிட்டோம். காலத்துல இருந்து மீண்டு வர்றது, அப்படி ஒரு தத்துவத்தை திங்க் பண்றதுக்கு நம்மளுடைய புத்தி ரொம்ப கஷ்டப்படும். ஏன் எல்லாமே எதுலதான்? நல்ல நேரம் குறிக்கிறதுல இருந்து, சூரிய உதயமாகறதுல இருந்து, மறையிறது நேரத்துல இருந்து, உலகம் சிருஷ்டியானதே ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்தில் மறையும் போது, அப்போ ஒரு காலத்துக்குள்ளதான் அது தோன்றி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை இவர் சொல்றாரு, காலத்தை அப்ப பிரம்மம்னு ஒண்ணு, அது அக்ரேன்னு ஒரு வேர்டு நீ யூஸ் பண்றீங்க. பூர்வபக்ஷி கேட்கிறான், அக்ரேன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றியே, அப்போ பிரம்மம்னு ஒண்ணு, காலம்னு ஒண்ணு வந்துருது இல்லையா? அப்ப அது துவைதம் வராதா? அதான் அவனுடைய கேள்வி. அதை அவன் கேட்கலினாலும் இவரே கேள்வியா கேட்டு பதில் சொல்றார். அக்ரேங்கிற வேர்டை எடுத்து வச்சு பிரம்மம் ஒண்ணு, காலம் ஒண்ணு ரெண்டு வந்தது. சிருஷ்டிக்கு பிராக். அப்ப என்ன அர்த்தம்? சிருஷ்டின்னு ஒண்ணு, பிராக்குன்னு ஒண்ணு. அப்போ சிருஷ்டி மீன்ஸ் உலகம் படைக்கப்பட்டது, அதுக்கு முன்பு. அப்ப ரெண்டு தத்துவம் வருதா அப்படின்னா, உண்மையில கேட்டீங்கன்னா இந்த பிராக்குங்கிற வேர்டு சொல்லக்கூடாதுதான். வித்யாரண்யம் ஒத்துக்குவாரு. பிராக்குங்கிற வேர்டு உண்மையில் அங்க சொல்லக்கூடாதுதான். ஏன்? ஆனாலும் ஏன் சாஸ்திரம் சொல்லுது? காலமே இல்லாத போது ஒரு காலத்துக்கு முன்புன்னு ஏன் சொல்லுதுன்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வாசனையில உட்கார்ந்து இருக்கிறாங்க? கால வாசனையில் இருக்கும் சிஷ்யனுக்கு காலத்தை கடந்த தத்துவத்தை புரிய வைப்பதற்காக அந்த வேர்டு என்ன யூஸ் பண்றாங்க? பிராக்குங்கிற வேர்டு யூஸ் பண்ணுது. யாரு? வேதம்.
வேதாந்த உபனிஷத்து அந்த பிராக்குங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது காலம்னு ஒரு தத்துவம் வந்துருதேன்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். அப்ப காலம்னு ஒண்ணு பிரம்மம்னு ஒண்ணு ரெண்டு வந்துருதே அப்படிங்கிறக்கு அவர் சொல்றாரு, கால தத்துவத்தில் என்னது அந்த தத்துவத்தில் இருக்கும் மூழ்கி கிடக்கும் சிஷ்யனுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் என்ன வேர்டு பிராக்குங்கிற வேர்டு யூஸ் பண்ணது. காலம் ஏன்னா காலம் எப்போது தோன்றியதுன்னு கேட்டீங்கன்னா அதுலே கிடையாது. ஏன்னா காலம்னு ஒண்ணு இருந்தா தானே அது எப்ப தோன்றியதுன்னு சொல்றது. சோ அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. சோ முக்கியத்துவம் கொடுக்கப்படும் விஷயம் இது அல்ல. ஒரு சிஷ்யனுக்கு கால தத்துவத்தில் மூழ்கி கிடக்கும் ஒரு சிஷ்யனுக்கு காலத்தை கடந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக அக்ரேங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்களே தவிர அங்க சாஸ்திரம் என்ன சொல்லல, பிரம்மம் வேறு காலம் வேறுன்னு சொல்லல. சோ சொற்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரிய வைக்கிறதுக்காக உபதேசத்தின் பொருட்டு என்ன வேர்டு இப்ப யூஸ் பண்றாங்க இறைவன், காலம் பிரம்ம அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. மீனிங் எழுதிட்டு உங்களுக்கு புரியும். கால அபாவே புற புறா புக்திகி. புறா மீன்ஸ் அக்ரே. புக்தியில சொல்றது காலமே இல்லைன்னு சொல்றீங்க, உண்மை இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா என்ன வேர்டு வருது, அக்ரே. காலமே இல்லாத போது முன்புன்னு சொல்றது, காலமே இல்லைங்கிறீங்க ஆனா முன்புன்னு ஒரு வேர்டு சொல்றோம். முன்புங்கிறது இப்ப காலத்தை வச்சுதானே நேத்துங்கிறது வேர்டு எப்படி வரும், இன்னைக்கு வச்சுதானே நேத்துன்னு சொல்லுவோம். சோ காலத்தை முன்பு என்று சொல்வது, அவன் எடுக்கிற வேர்டு பாருங்க அக்ரே. முன்புன்னு சொல்றியே, கால வாசனையாயுதம். கால அபாவே காலமே இல்லாத போது, புறா புறா மீன்ஸ் அக்ரே. அக்ரே இருக்குது உக்தின்னு சொல்றது எப்படி சரியாகும்? அவர் ஒத்துக்கிறார், ஆமா காலமே ஒண்ணு இல்ல கிடையாது, அக்ரேங்கிறது யூஸ் பண்றது தப்புதான். ஆனா கால வாசனையா யுத்தம் கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதுல மூழ்கி கிடக்குறாங்க, கால தத்துவத்தில் மூழ்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுது, அக்ரேங்கிற வேர்ட யூஸ் பண்ணுதுன்னு வித்யாரண்யர் நெகேட் பண்றாரு. கால வாசனையா யுத்தம் யாரு, ஸ்டூடெண்ட்ஸ். கால வாசனையில் நன்கு மூழ்கி கிடக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கீழே வேர்டு வருது, யார் யுதம், சிஷ்யம். கால வாசனையில் மூழ்கி கிடக்கும் சிஷ்யர்களுக்கு, சிஷ்யம் பிரதி ஏவ அவர்களுக்காக, அவர்களுக்காகத்தான் இந்த வேர்டு அக்ரேங்கிற வேர்டு யாரு ஏன் சாஸ்திரம் யூஸ் பண்ணுது, அந்த கால தத்துவத்தில் மூழ்கி கிடக்கும், கால தத்துவத்தை தாண்டி வர புரிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த சிஷ்யர்களை பிரதி மீன்ஸ் நோக்கி, பிரதி ஏவ அவர்களுக்காகத்தான் சாஸ்திரம் எதை வேர்டு யூஸ் பண்ணுது, அக்ரேங்கிற வேர்டை யூஸ் பண்ணுது. தேன அத்த ஆகவே இங்கு, தேனாத்திரன் எப்படி பிரிக்கணும், தேன அத்த ஆகவே இங்கு. இங்குன்னா எந்த கான்டெக்ஸ்ட், முன்புங்கிற ஒரு வேர்டை சாஸ்திரம் யூஸ் பண்றதுல உண்மையில் வேறு வழி இல்லாமல் கால தத்துவத்தில் மூழ்கி கிடக்கும் சிஷ்யர்களை நோக்கி அவர்களுடைய நன்மையின் பொருட்டு இல்லாத தத்துவத்தை இருக்கிற மாதிரி கால தத்துவத்தை சாஸ்திரம் கூறுகிறது. திதீயம் நகி சக்கியதே. இங்க போய் நீ எதாவது திதீயம், திதீயம் இருமையை, காலம்னு ஒரு தத்துவம், பிரம்மம்னு ஒரு தத்துவம், இந்த இருமையை நகி சக்கிய சக்கியதே, இந்த இருமையை நீ சந்தேகிக்காதே. இருமையானது சந்தேகிக்க கூடாது.
சாஸ்திரம் கால தத்துவத்தில் மூழ்கி கிடக்கும் சிஷ்யர்களின் பொருட்டு வேறு வழியில்லாமல் அக்ரே முன்புங்கிற வார்த்தையை இறைவன் யூஸ் பண்றாரு. இதான் தத்துவம். இதான் அந்த இடத்துல வித்யாரணி சொல்ல வர கருத்து. கால தத்துவத்தில் மூழ்கி கிடக்கும் சிஷ்யர்களுக்கு கால தத்துவத்தை கடந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் சிஷ்யனுடைய நன்மையின் பொருட்டு இறைவன் அக்ரேங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாரு. அதனால அது தப்பு கிடையாது. காலம் ஒரு தத்துவம், பிரம்மம் ஒரு தத்துவம்னு எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்து 39. சோத்யம் வா பரிஹாரோ வா கிரியதாம் துவைத பாஷயா அத்வைத பாஷயா சோத்யம் நாஸ்தி நாபி ததுத்தரம். சோத்யம் வா, அதாவது முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் அவர் எங்க கிளாஸுக்கு வரும்போது எதுலதான் வருவாரு? நான் வேறு, உலகம் வேறு, இறைவன் வேறு, ட்ரையாங்குலர் ஃபார்மேட். அதுல இருக்கிறவங்களுக்கு தான் டீச்சிங் நடக்குது. நடந்து அவன் எங்க வரணும்? அந்த டீச்சிங்னால அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்துக்கு வரணும். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருக்கிற இடம் எந்த இடம்? துவைதம். அப்போ துவைதத்துல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு துவைதத்துல டீச்சிங் எங்கதான் ஆரம்பிக்கணும்? துவைதத்துல ஆரம்பிச்சுதான் எங்க நீங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்துதான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும், இல்லைங்களா? இப்ப நீங்க நேற்று கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா, கோயில இருந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னா உங்களை வந்து எங்க வந்து பிக்கப் பண்ண? நீங்க வர வேண்டிய இடம் வீடு. அப்ப என்ன பண்ணணும்? வெஹிக்கிள், அந்த வண்டி ஓட்டுறவங்க, வண்டி வாகனம் என்ன பண்ணணும்? கோயில் இருக்கிற உங்களை பிக்கப் பண்ணி தான் எங்க கூட்டிட்டு வருது? வீட்டுக்கு கூட்டிட்டு வருது வண்டி. அதை போல இப்ப நான் பாடம் படிக்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நிலையில ஒரு சிஷ்யன் வந்து உட்கார்றாங்க யோசனை பாரு. துவைதம், பக்கா துவைதம். நான் வேற, இந்த உலகம் வேற. அப்போ அத்வைதத்தை நேரடியா டீச் பண்ணும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால இறைவன் என்ன பண்றாரு? கீழே இறங்கி வந்து, எப்படி கோயிலுக்கு வந்து நம்மள வண்டி இங்க கூட்டிட்டு வருதோ அதே போல இறைவன் இறங்கி வந்து அத்வைத தத்துவத்தில் நின்று சில விஷயங்களை சொல்லிதான் எங்க கூட்டிட்டு போவாரு? அத்வைதத்துக்கு போவார். துவைதத்தில் இருந்து சில விஷயங்களை புரிய வைத்துத்தான் எங்க இறைவன் கூட்டிட்டு போய் ஆகணும்? அத்வைதத்துக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். நம்ம இருக்கிற இடம் என்ன? துவைதம். நீங்க பாருங்க, துவைதத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு, என்ன இல்ல? துவைதத்தில் இருக்கிற வரைக்கும் குருன்னு ஒரு ஆளு, சிஷ்யன்னு ஒரு ஆளு, கஷ்டப்பட்டு படிக்கிறதுன்னு ஒண்ணு, கஷ்டப்பட்டு கொஸ்டின் ஆன்சர் போடுறதுன்னு ஒண்ணு, கஷ்டப்பட்டு கொஸ்டின் எழுதுறதுன்னு ஒண்ணு, நோட்ஸ் எழுதுறதுன்னு ஒண்ணு, கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு பண்றோம் எல்லாமே. ஆனா புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சீரியஸா பண்ணுவோமா இல்லைங்களா? துவைதத்தில் இருக்கிற வரைக்கும், ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிறத, உலகம் வேறு, நான் வேறு, இந்த உலகம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, படிக்க விட மாட்டேங்குது, கோயிலுக்கு வர விட மாட்டேங்கிறாங்க, சாண்டிங் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் கச்சன்னு சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் எது வரைக்கும் தான்? துவைதத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே பிரச்சனையா தோணும். நீங்க அத்வைத தத்துவம் எங்க இப்ப வியாபகாரிக விஷயத்துலதான் துவைதம். பாரமார்த்திக விஷயத்துக்கு ஒருத்தர் வந்துறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எதுவுமே சீரியஸ் இல்லை. அங்க யாரு கிடையாது. அங்க அவன் என்ன சொல்ல மாட்டான்? பாரமார்த்திக தத்துவம்னா பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன். பாரமார்த்திக தத்துவத்துக்கு வந்தவங்களுக்கு எதுவுமே சீரியஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. குருவும் கிடையாது, அவருக்கு குருவும் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. எல்லாமே என்னதான் அங்க? என்னதான்? ஒரே அமைதி, அவ்வளவுதான். அங்க எந்த பிச்சு புடங்கள் அது வந்து அவரு வந்து வியாபகாரிக விஷயத்துல வாழும்போது குரு வேறதான், சிஷ்யன் வேறதான், எல்லாம் பண்றோம். ஆனா பாரமார்த்திக விஷயத்தில் வந்து நின்னதுக்கு அப்புறம் அங்க என்ன கிடையாது? தான் வேறு, குரு வேறு, சாஸ்திரம் வேறு, உலகம் வேறு, எதுவும் கிடையாது. அவங்க தொந்தரவு பண்றாங்க, இவங்க ஒண்ணும் கிடையாது. அங்க என்னது? அமைதி, ஆழ்கடல் அமைதி. இப்ப அங்கதான் நம்ம படிச்சு நம்ம போய் ரீச் ஆகுறோம்னா ஆழ்கடல் அமைதி. அங்க ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க
பிரம்மத்தை தவிர எது பிரம்ம மட்டும்தான். அதுதான் ஆழ்கடல் அமைதி. நீங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு சில டெக்னிக்கலா இறைவன் யூஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? அக்ரே ஆசீத்து இந்த மாதிரி புனருக்தி தோஷமா இனி எடுத்துக்க கூடாது. அதான் கருத்து. இப்ப மீனிங் எழுதுங்க. சோத்தி எங்க, அதாவது நீ இருமையில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு என்னென்ன சோத்தியம் வா. இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லுவேன். சோத்தியம்னாங்க பூர்வபக்ஷிவாதம். இருமையில் இருக்கிற வரைக்கும் தான் பூர்வபக்ஷினே ஒருத்தர் இருப்பான். அவன் வாதத்துக்கு வேற வர்றான். இதெல்லாம் எங்கதான்? இருமையில் இருக்கிற வரைக்கும் தான். பூர்வபக்ஷி சார்ஜ் பண்றான். சோத்தியம்னா சார்ஜ் பண்றது. சார்ஜ் பண்றது என்ன? நீ சொன்னது தப்பு. அதெல்லாம் எது வரைக்கும் தான்? இருமையில் இருக்கிற வரைக்கும் தான் பூர்வபக்ஷின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நம்மள சார்ஜ் பண்ணுவான். அல்லது பரிகாரா வா. அதற்கு பதில் இதுதான். பூர்வபக்ஷி எந்திரிச்சு கேள்வி கேட்கறது, அதுக்கு உண்டான பதில் சொல்றது, இதெல்லாம் எங்கதான்? துவைதத்தில் இருக்கிற வரைக்கும் தான். அத்வைதத்துக்கு போனவனுக்கு there is no பூர்வபக்ஷி, there is no question, there is no answer. அதான் சொன்னேன். கிரியத்தான செயல். ஒரு செயல் செய்யறது, பூர்வபக்ஷி கேள்வி கேட்கறது, அதுக்கு பதில் சொல்றது, ஒரு கர்மத்தை செய்யறது, எல்லாமே துவைத பாஷையா. எல்லாமே எது வரைக்கும் தான்? துவைத பாஷையா. துவைதத்தில் இருமையில் நீங்கள் இருக்கும் வரைதான் இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும். இதெல்லாம் இருக்கிற மாதிரி தோன்றும். தேவதை தத்துவம் சாண்டிங் பண்றோம், கோயிலுக்கு போறோம், பூர்வபக்ஷி வர்றான், கேள்வி கேட்கறான், நெகேட் பண்றான், ஒரு செயலை செய்யறோம். அது கிரியத்துக்கு எல்லாம் போட்டேன். சாண்டிங் இந்த மாதிரி கிரியத்தாம் செயல்கள் செய்வது, அந்த கரண சுத்திக்காக போராடுவது, கர்மயோகம் பண்றது, குவாலிபிகேஷனை பெறுவது, பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், மித்யா தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்க இருக்க வரைக்கும் தான்? துவைத பாஷையா. நீ துவைதத்தில் இருக்க வரைக்கும் தான் இதெல்லாம். அடுத்த வேர்டு என்ன போட்டுக்காரு? அத்வைத பாஷையா. நீ அத்வைதத்துக்குள்ள வந்துட்டீனா இருக்கிறது என்னது? ஒன்னே ஒன்று, அமைதி. இதெல்லாம் எந்த புச்சு புடங்களும் எதுவும் ஏன் அங்கெல்லாம் பொய்யாக்கிடுவாங்க. இந்த பூர்வபக்ஷியும் பொய், இந்த பதிலும் பொய், இந்த வாழ்க்கையில படுற கஷ்டமும் பொய், எல்லாம் பொய்யாக்கிடுவாங்க. ஒருத்தர் நம்மள கஷ்டம் கொடுக்குறாங்கிறதும் பொய், நான் அதுல கஷ்டப்படுறேங்கிறதும் பொய். பாருங்க என்ன ஒரு ஆனந்த அனுபவம். கஷ்டம் கொடுக்கறவனும் பொய், கஷ்டமே பொய், கஷ்டம் கொடுக்கறவனும் பொய், நானூச்சுங்கிறதும் பொய், எல்லாமே பொய். அப்ப அவனை என்ன பாதிக்கும்? எதுவும் பாதிக்காது. ஏன் எல்லாம் பாதிக்குது? என்ன புடிச்சு வச்சிருக்கோம்? எல்லாமே உண்மைன்னு நினைச்சிட்டு வரீங்க, நம்மள பாதிக்குது. இது கஷ்டம், அது கஷ்டம், அது கஷ்டம், இது கஷ்டம். ஏன் எல்லாம் வாயில வருது? கஷ்டம் முடியல, சூழ்நிலை ஒத்துவல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சூழ்நிலை சரியானா நான் வந்துடுறேன். இதெல்லாம் ஏன்? எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? துவைதம். சோ அத்வைத பாஷையா. நீங்க அத்வைதத்துக்கு வந்துட்ட போது சோத்தியம் நாஸ்தி. அங்க உன்னை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஏன் சார்ஜ் பண்றவனு யாருதான்? பிரம்மம். உன்னை ஏத்து நின்று சொல்றவனும் பிரம்மம், உன்னை கஷ்டம் கொடுக்கறவனும் பிரம்மம். சோத்தியம்னு என்னங்க? நம்மள சார்ஜ் பண்றவங்க, நீ பண்ற தப்பு, அவனு யாருதான்? பிரம்மம். எங்க வந்திருக்கணும்? நீயே அத்வைத பிலாசபிக்குள்ள வந்திருந்தீனா சோத்தியம் நாஸ்தி. உன்னைய சார்ஜ் பண்றவங்க இந்த உலகத்தில் கிடையாதுன்னு புரியும். நம்மளை யாரும் சார்ஜ் பண்ண முடியாது. சார்ஜ் பண்றதுன்னா பொய் உலகத்தில் வாழ்பவர்களுக்கு எல்லாமே நிஜமாக தோன்றுகிறது. கனவுலகத்தை போல். நாப்பி நாப்பி சோத்தியம் கிடையாது. சோத்தியம்னா உன்னை சார்ஜ் பண்றவங்க யாரும் கிடையாது. தத்து நாப்பி, அதற்கு தத்து உத்தரம் பதிலும் என்பதும் கிடையாது. நீ அத்வைதத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா பூர்வபக்ஷிங்கிற ஒரு ஆளும் கிடையாது, அதுக்கு ஒரு பதில் தரணுங்கிறதும் கிடையாது. கொஸ்டினும் கிடையாது, ஆன்சரும் கிடையாது. எதுவுமே அங்க என்ன கிடையாது? நோ சீரீஸ். ஆனா துவைதத்தில் இருக்க வரைக்கும் எப்படித்தான் இருக்கும்? எல்லாமே சீரீஸா இருக்கும். அத்வைதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே சீரீஸ் கிடையாது. சாஸ்திரம் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா எதுவுமே சீரியஸ் கிடையாது.
சாஸ்திரம் புரியாத வரைக்கும், அந்த அத்வைதம் புரியாத வரைக்கும் எப்படித்தான் தோணும்? எல்லாமே சீரியஸா தான் தோணும். ஏன்? பொய்யெல்லாம் எப்படி பாக்குறோம் நம்ம? நிஜமா ஆக்கப்பா. அதான் சொல்றாரு அவரு. சொல்லிட்டு உடனே இந்த தத்துவத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எல்லார் மனசுலயும் வரும். இவ்வளவு தேவையில்லாம இப்படி போராடிட்டு உட்கார்ந்துருக்கிறோமே, அந்த அத்வைத பாஷையாங்கிறாங்களே, அதுக்குள்ள போயிட்டு எல்லா சீரியஸ்னஸையும் விட்டுட்டு ஜாலி ரிலாக்ஸ்டா வாழணும் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல உடனே சொல்றாரு, ததா ஸ்திமித கம்பீரம் ந தேஜோ ந தமஸ்ததம் அநாக்கிய மனவிக்யக்தம் சத்கிஞ்சித வசிஷ்யதே. அத்வைதத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அங்க வந்துட்டீங்கன்னா உனக்கு எதுவுமே இல்லைங்கிறாரா? நீ துவைதத்தில் இருக்க வரைக்கும் தாப்பா உனக்கு பிச்சு புடுங்கலு கோவம் சண்டை சச்சரவு பூர்வபக்ஷி சார்ஜ் பண்றது உன்னை தப்புன்னு சொல்றது பழி வாங்கினான்னு சொல்றது நீ லாய்க்கு இல்லை நீ வேஸ்ட் நீ அச்சகம் எல்லா கம்ப்ளைண்ட் எல்லாம் எங்க இருக்க வரைக்கும் தான் துவைதத்தில் இருக்க வரைக்கும் தான். அப்போ அப்ப என்ன கொடுக்குறாரு? எதுக்குள்ள வந்துட்டா? அத்வைதத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒன்னும் உனக்கு கிடையாது, நோ சீரியஸ். அப்போ அந்த அத்வைதத்துக்கு என்ன பண்றாரு? மனசுக்குள்ள நமக்கு அப்படின்னு என்ன அத்வைதம் என்ன நம்ம அதுக்குள்ள போயிடணுங்கிற ஆசை வரணும், அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அத்வைதத்துக்கு இப்ப டெஃபினிஷன் கொடுக்குறாரு. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இன் பஞ்சதசி. அத்வைதத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார், டெஃபினிஷன். மொத்தம் 6 வார்த்தைகள்ல விளக்குறார். பிரம்ம தத்துவத்தை 6 வார்த்தையில விளக்குறார். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்திமித. ததா, ததானா இறுதியில் எஞ்சி இருப்பதுன்னு அர்த்தங்க. ததானா அப்பொழுது. எதே நீங்க துவைதத்திலிருந்து வந்துட்டீங்கன்னா வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கிறது என்ன? துவைதத்திலிருந்து இந்த உலகம் வேறு, நான் வேறு, இறைவன் வேறு, தேவதைகள் வேறு, பரிகாரம் வேறு, இதெல்லாம் இருந்து தப்பிச்சிங்க அப்படின்னா அதான் அப்பதான் அப்பொழுதுன்னு அர்த்தம். ஸ்திமித அங்க என்ன? ஃபர்ஸ்ட் வேர்டு இந்த பிரம்ம தத்துவத்தினுடைய டெஃபினிஷன் ஸ்திமித. ஸ்திமித்தனா நிശ്ചலம். அங்கு அசைவு என்பது கிடையாது. அசைவு என்பது அங்கு கிடையாது. சாந்தம், அமைதி, சிவம், அத்வைதம், அமாத்திரம். அமாத்திர ஸ்வரூபம் அப்படின்னா மௌனம்னு அர்த்தம். மாத்திரைன்னா அந்த மாத்திரை சாப்பிடல அது இல்ல. மாத்திரைனா மௌனம், அமாத்திரம்னா மௌனம். அங்க என்னதான் இருக்குது? அங்க அந்த அத்வைதம் சொல்ற பாத்தீங்களா? அங்க வந்தீங்கன்னா என்ன அங்க வந்துட்டீங்கன்னா உனக்கு என்ன தெரியாது, எப்படி இருக்குன்னு நமக்கு ஃபீல் பண்ணலாம். நிശ്ചலம், அசைவு என்பதே கிடையாது. சாந்தம், சிவம், அமாத்திரம், பியோர் மௌனம், அசப்தம், அசப்த ஸ்வரூபம். அங்க சப்தங்கிறது கிடையாது. அமைதி, மௌன ஸ்வரூபம், அசையாதது. இதெல்லாம் தான் என்னது? ஸ்மித். ஃபர்ஸ்ட் வேர்டு சொன்னல ஸ்திமித, அதான் அர்த்தம். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. அந்த வேர்டோட மீனிங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான வேர்டு ஸ்திமித. இதான் எங்களுடைய ஃப்ளூயன்சி பாருங்க. சான்ஸ்கிரிட்டோட ஃப்ளூயன்சி என்ன வேர்டு போடுறாரு பாருங்க. வித்யாரண்ய முனியினுடைய எக்ஸலன்ஸ் இன் வொக்காபுலரி, வெரி எக்ஸலன்ட் மாஸ்டர் அவங்கலாம். வொக்காபுலரி சான்ஸ்கிரிட் வொக்காபுலரி இந்த வேர்டு பாருங்க, நீங்க இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டோம். ஆனா அவ்வளவு அழகான ப்ரொஃபவுண்ட் மீனிங் அதுல இருக்குது. ஸ்திமித, அது எப்படி இருக்குது? ஸ்திமித அங்க வரணும். அப்பதான் இந்த அவர் கொடுக்குற விளக்கத்துக்கு நம்ம அமைதிங்கிறார். அந்த விளக்க அங்க அங்க பிரம்மத்தை, அந்த பிரம்ம தத்துவத்தை பத்தியே டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். எஸ். அடுத்த வேர்டு என்ன சொல்றாரு? கம்பீரம். இப்ப ஃபர்ஸ்ட் அப்படியே புடிச்சுக்கிட்டே வரணும். ஒரு வேர்டா நம்ம ஒன்ன புடிச்சுட்டு ஒன்னாவது விட்டு ரெண்டாவது வரக்கூடாது. எது வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கோம்? ஸ்திமித, நிശ്ചலம், சாந்தம், அமாத்திர மௌனம், அசப்தம். அப்படியே கொண்டு ரெண்டாவது தத்துவத்தை ஆட் பண்றோம், கம்பீரம். அதுக்கு சமஸ்கிருதத்துல சொல்ற வேர்டு துர் அவகாகம் சொல்லுவோம். துர் அவகாகம். கம்பீரம்னு என்னன்னாங்க, நம்ம சொல்ல தமிழ்ல சொல்ல கம்பீரம் அல்ல, மிக ஆழமானது,
அதனுடைய ஆழத்தை பார்க்க முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? மனதினால் அதை அறிவடு பொருளாக அறிய முடியாதுன்னு அர்த்தம். கம்பீரம் அறிவடு பொருளாக. இப்ப இந்த உலகத்தை எப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? கண்ணு காது மூலியமாக அறிவடு பொருளாக அந்த உலகத்தை பார்க்கற இல்லையா? அந்த மாதிரி பிரம்மத்தை அறிவடு பொருளாக உன்னுடைய நீ வச்சிருக்கிற இந்திரியங்கள் மூலியமாக அதை பார்க்க முடியாது. அத கம்பீரம். மனதினால் கிரகிக்க முடியாத அது விஷயம், மனதினால் கிரகிக்கக்கூடிய விஷயமாக அது இல்லை. அத கம்பீரம். இப்ப ஜிலேபி, லட்டு, நேத்து மைசூர் பாய் எல்லாம் கொண்டாந்தாங்க. அது சுவை என்ன மனதினால வெளியில வார்த்தைகளால சொல்ல முடியாதே தவிர அது இனிப்பு நம்ம என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அது எப்படின்னு தான் சொல்ல தெரியாது. ஆனா மனதுல கிரகிச்சுக்கலாம். 10 வருஷம் கழிச்சா கூட அந்த மைசூர் பாய் டேஸ்ட் என்னங்கிறது நம்மளால நினைவு கொண்டு வர முடியும். பட் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இது அந்த மாதிரி எல்லாம் நினைவுக்கெல்லாம் கூட கொண்டு வர முடியாது. அன்பு, இப்ப உங்களை ஒருத்தர் பார்த்தோன்னு சிரிக்கிறாங்க, அப்ப அவங்ககிட்ட இருந்து அன்பு வருது. சில பேர் பார்க்கும்போது தெரியும் பொறாம உச்சகட்டத்துல தகிக்குதுன்னு, கண்ணிலே தெரியுங்கிறாங்களே பொறாமப்படுறாங்கிறது. நிறைய பேர் அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுத்தி போட்டுக்குங்க அப்படிம்போம். சுத்தி போட்டுக்கிற வேர்டு சொல்லும் போது நம்ம நிறைய பொறாமையோட கண்களை ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனா அது வார்த்தைகளால நம்மளால விளக்க முடியாது. அவங்க எந்த அளவுக்கு பொறாமப்பட்டாங்க, எப்படி பொறாமப்பட்டாங்க நம்மளால சொல்ல முடியும்? அதெல்லாம் உணர்த்த முடியும். வார்த்தைகளால் கிடையாது. அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி விஷயம் அதை தாண்டியது இதுன்னு. எப்படி வார்த்தையால் விளக்க முடியாது? ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு அன்பு, பொறாமை, கோபத்தை தெரிஞ்சு போயிடும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ். பொறாமையில வெளியில கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிறோமே, சோ கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஸ்மெல் பண்ணிடுவோம், பொறாமை இருக்கு இந்த கண்ணுல அப்படின்னு. அந்த மாதிரியோட பிரம்மத்தை யூகிக்க முடியாது. அதத்தான் சொல்றாரு கம்பீரம். மனதினால் அதை கிரகிக்க முடியாது. அத கம்பீரம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அது எப்படி இருந்து ஃபர்ஸ்ட்? அபயா, நிச்சலம், சாந்தம், அமாத்திரம், அசப்தம், மௌனம். ஆனா அதை என்ன பண்ணிக்க முடியாது நம்மளால? மனதினால் கிரகித்துக் கொள்ள முடியாது. இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமே தவிர மனதினால கிரகிக்கணும்னு அலையாதீங்க. உங்களால அதை கிரகிக்க முடியாது. அடுத்த வேர்டு பாருங்க, சூப்பரான வேர்டு. கம்பீரமா, ந தேஜோ, ந தமஸ்தகம், ந தேஜக ந தமக, ந தேஜக ந தமக. தேஜஸ்னா அது ஒளியும், அங்கு ஒளியும் இல்லை. தமகனா இருளும் இல்லை. ஏன்னா யூஸ்வலா பிரம்ம தத்துவம் ஏதாவது லைட் வந்தது இல்ல தலைக்கு பின்னால லைட் சுத்துது. ஏன்னா பிரம்ம தத்துவம்ங்கிறது ஜென்ரலாவே ஒரு லைட்டாவே தான் முடிஞ்சு வச்சிருக்காங்க. அதான் நெகேட் பண்றாரு வித்யாரண்யே. அது லைட் கிடையாது. ந தேஜக, அது ஒளியும் கிடையாது. அங்கு அந்த பிரம்ம தத்துவத்தில் ஒளியும் கிடையாது, இருளும். நமக்கு ரெண்டு தாங்க தெரியும். ஒன்னா வெளிச்சம் தெரியும், இல்ல இருட்டு தெரியும். இது ரெண்டையும் கடந்த தத்துவம். அங்க என்ன கிடையாது? ஒளியும் கிடையாது, இருட்டும் கிடையாது. ஏன்? இருமையை கடந்தது. துவந்துவா தீத்தக படிச்சிருக்கோம், அதான் சொல்றாரு. துவந்துவம் அங்க வந்து உண்மை பொய் இதெல்லாம் என்னது? மானம், அவமானம், ஒளி, இருட்டு, இதெல்லாம் துவந்தம். துவந்தத்தை கடந்ததுன்னு சொல்றாரு. தேஜகனா தேஜக ந தமகங்கிறது துவந்துவத்தை கடந்தது. அங்க புண்ணியம் கிடையாது, ந புண்ணியம் ந பாப்பம் ஒரு பாட்டு வரும். அங்க புண்ணியம் கிடையாது, அங்க பாப்பமும் கிடையாது, அங்க இருட்டும் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. ஆனா எப்படி இருக்குது? சஞ்சலம், உன் மனதினால் கிரகிக்க முடியாதது. அடுத்த வேர்டு ந தேஜோ ந தமக. அடுத்த வேர்டு ததம். அதுல பின்னால கடைசி வேர்டு ததம். ததம்னா சர்வவியாபி, எல்லா பக்கமும் அது வியாபித்திருக்கிறது. சர்வவியாபி, சத் சொரூபமாக, இருப்பாக, அறிவு சொரூபமாக எங்கும் ததம் வியாபித்திருக்கிறது.
அடுத்த வேர்டு அனாக்கியம். ஆக்கியம்னு பேருங்க. அதுக்கு ஒரு பேரு பெயரற்றது. அனாக்கியம். அனபிக்கியன். அனபிவ்யக்தம். ஆறாவது வேர்டு, கடைசி வேர்டு. உங்களுக்கு தெரியும். அவ்வியக்தம் என்னது? ரூபமற்றது, வெளித்தோற்றத்திற்கு வராதது, இந்திரியத்தை அகோச்சரம். அது எப்படி? இப்ப தங்கம் வந்து நகைகள் அங்க என்ன இருக்குது? பிஸ்கட்ல தங்க பிஸ்கட் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நகைகள்லாம் வெளித்தோற்றத்துக்கு வராம உள்ள இருக்கு. அதான் காரணம். அதுல இருந்து காரியம் வருது. செயின், வளையல் அதெல்லாம் காரியமாக வருது. அதுக்கு முன்னால எங்க அந்த எப்படி இருந்தது? அந்த காரியம் காரணத்துக்குள் ஒடுங்கி இருந்ததா? அதைத்தான் ஆசாரி வெளியே கொண்டு வருகிறார் நம்ம பார்த்தோம். அதை போல இந்த பிரம்மம் என்பது வெளித்தோற்றத்திற்கு வராதது, இந்திரியத்தினால் அகோச்சரம் தான் அது. இந்திரியத்தின் மூலியமாக நம்ம அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ருசிக்க முடியாது, உணர முடியாது, தொட்டு உணர முடியாது. சத்து கிஞ்சித்து. அடுத்த வேர்டு சத்து கிஞ்சித்து. சத்து கிஞ்சித் அவசிஷ்யதே. இந்த மாதிரி எந்த ஒன்று இருக்கிறதோ அதுதான் பிரம்மம்ங்கிறார். வாயில் விளக்க முடியாதது எஞ்சி இருக்கிறது. எது உனக்கு புரியுதோ அதுதான் பிரம்மம்ங்கிறார். எது லெஃப்ட் ஓவர்? சொன்ன தத்துவத்தை எல்லாம் எது இருக்குதோ அதுதான் பிரம்மம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.